மனுஷங்க ஏன் செருப்பெல்லாம் போட ஆரம்பித்தாங்க அப்படின்னா, வேகமாக போகணும் அப்படிங்கிறக்காக தான் செருப்பு போட ஆரம்பித்தாங்க. முள் கல்லெல்லாம் குத்துங்கிறதுக்காகலாம் செருப்பு போடலை. ஏன்னா செருப்பெல்லாம் இப்போ தான் போட ஆரம்பித்தாங்க. எப்போன்னா வேகமாக போகணும் அப்படிங்கும்போது தான் இந்த செருப்பெல்லாம் அதாவது ஓடணும். இப்போ நீங்கள் செருப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? வேகமாகவே போக முடியாது. கல்லுலையும் முள்ளுலையும் பார்த்து கால் வைப்பீங்க. அதாவது பார்த்து எதாவது கல் இருக்கக்கூடாது, முள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முள் இல்லாத இடம், கல் இல்லாத இடம் பார்த்து கால் வைப்பீங்க. நிதானமாக வேகமாகவே ஓட முடியாது. நீங்கள் செருப்பு போடலைன்னா உங்களால் வேகமாகவே ஓட முடியாது. ஓட முடியாதுன்னா எங்கே? அதாவது இந்த காலத்தில் தானே தார் ரோடெல்லாம் இப்போ தானே. அந்த காலத்தில் தார் ரோடே கிடையாது. சும்மா காட்டு வழியில் ஒரு வழிபாதை இருக்கும். அப்படியே ஏதாவது காடு மேடுன்னு நடப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்து கால் வைப்பாங்க. எங்கே எது கிடக்குன்னு சொல்ல முடியாது. எங்கே முள் எங்கே கிடக்கும், கல் எங்கே கிடக்குன்னு சொல்ல முடியாது. பூச்சி எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் கவனமாக பார்த்து கால் வைப்பாங்க. அப்போ மனுஷங்களால் வேகமாகவே போக முடியாது. வெறுங்காலோட வேகமாகலாம் போக முடியாது. அப்போது வேகமாக பயணிக்க வேண்டும். வேகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிடக்கணும். அப்படிங்கும்போது சரி, இப்போ முள்ளுலேருந்து கல்லுலேருந்தும் கல்லை பற்றின கவலை இருக்கக்கூடாது நமக்கு. முள் கிடக்குமோ, கல் கிடக்குமோ, கல் காலில் குத்திடுமோ, முள் குத்திடுமோங்கிற பயம், கவலைங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன பண்ணா, அப்போ தான் செருப்பு போட்டு அப்போ வேகமாக ஓடுறான். முள்ளை பற்றின கவலை இல்லை, கல்லை பற்றின கவலையும் இல்லை, பூச்சியை பற்றின கவலையும் கிடையாது. பூச்சி, முள், கல் இதை பற்றின கவலையும் இல்லாமல் மனுஷங்க செருப்பு போட்டு வேகமாக ஓட ஆரம்பித்தாங்க. செருப்பு போட்டனால வேகம் அதிகரிக்குது. வேகத்தை அதிகரிப்பதற்காக தான் செருப்பு போட்டாங்க. கல் குத்திடக்கூடாது, முள் குத்திடக்கூடாதுங்கிறக்காகலாம் செருப்பு போடல. அதுக்கு செருப்பே தேவையில்லை, பார்த்து நடந்தாலே போதும். கல் குத்திரும் அல்லது முள் குத்திரும் அல்லது பூச்சி கடிச்சிரும் அப்படிங்கிறக்காகலாம் செருப்பு போடல. அதுக்கு நம்ம செருப்புலாம் தேவையில்லை. முள் குத்தாமல் இருக்கணும், கல் குத்தாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு செருப்பு தேவையில்லை. பார்த்து நடந்தாலே போதுமானது. எதுக்காக செருப்பு போட்டாங்கன்னா, வேகமாக போகணும். வேகமாக போகும்போது நம்ம கல் முள்ளையும் பார்த்து கால் வச்சு ஓடிட்டு இருக்க முடியாது. கல்லை பற்றின கவலையும், முள்ளை பற்றின கவலையும், பூச்சிகளை பற்றின கவலையும் நமக்கு இல்லாமல் நம்ம வேகமாக ஓடணும் அப்படின்னா நமக்கு செருப்பு மாதிரியான ஒன்று தேவை. அப்போ தான் செருப்பே கண்டுபிடிக்கிறாங்க. காலணிகள் தேவை. காலணின்னு ஒன்று மாட்டிக்கிட்டாக்கா, காலில் செருப்பு, ஷூ ஏதாவது ஒன்று மாட்டிக்கிட்டாக்கா நம்ம கல்லை பற்றி கவலைப்பட வேண்டாம், முள்ளை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அப்போ நம்ம இன்னும் வேகம் அதிகரிக்கும், வேகமாக ஓடலாம். வேகத்தை அதிகரிப்பதற்காக தான் செருப்பு போட ஆரம்பித்தாங்க. கல் முள்ளுலேருந்து காலை பாதுகாக்கணுங்கிறக்காகலாம் செருப்பு கண்டுபிடிக்கல. வேகத்தை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறக்காக தான் செருப்பு, காலணிகள்லாம் அணிவதற்கு ஆரம்பித்தார்கள். தரையில் கிடக்கிற முள், கல் அதை பற்றின கவலையே நமக்கு இல்லை. செருப்பு போட்டாக்கா, ஷூலாம் போட்டாக்கா கீழே தரையில் என்ன கிடந்தாலும் பரவாயில்ல. முள் கிடந்தாலும் சரி, கல் கிடந்தாலும் சரி, பூச்சி இருந்தாலும் சரி, வேகமாக போயிட்டே இருக்கலாம். நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம், கவலையே இல்லாமல் போயிட்டே இருக்கலாம். அப்படிங்கிறக்காக தான் மனுஷங்க இந்த வேகத்தை அதிகரிப்பதற்காக தான் செருப்பு அணிஞ்சாங்களே தவிர, கல் முள் காலில் குத்திருங்கிறக்காகலாம் செருப்பு போடல. கல் முள்ளுலேருந்து காலை பாதுகாக்கணுன்னா பார்த்து காலை வச்சாலே போதும். முள் இல்லாத இடம் பார்த்து காலை வச்சு நடந்து போனாலே போதும். கல் முள்ளுலேருந்து நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். செருப்பு கண்டிப்பாக நமக்கு தேவையே கிடையாது. அதனால் வேகத்தை அதிகரிப்பதற்காக தான் வேகமாக போகணும். வேகம்தான் மனித முன்னேற்றம் அப்படின்னு நினைக்கிறாங்கள்ல. எந்த ஒரு கார் ஓட்டினாலும் வேகமாக ஓட்டினா அது ஒரு பெரிய திறமை. அது மாதிரி வேகமாக ஓடினால் அது ஒரு திறமையாக பார்க்கப்படுகிறது. ஒருத்தருடைய வேகம்தான் ஒருவருடைய திறமையாக பார்க்கப்படுது. ஒருத்தர் ரொம்ப ஸ்லோவாக வண்டி ஓட்டாருன்னா அவரை பார்த்து சிரிப்பாங்க. அதுவே ரொம்ப வேகமாக ஓட்டினா அவரை பார்த்து வியந்து பார்ப்பாங்க அல்லது திட்டுவாங்க, அவங்கள பார்த்து பயப்படுவாங்க. வேகமாக இருக்கிறவங்கள பார்த்து பயப்படுவாங்க. ஒருத்தர் வேகமாக வண்டி ஓட்டுறான்னா திட்டவும் செய்வாங்க, அதே நேரத்தில் பயந்துக்கிட்டே திட்டுவாங்க. சாவுகிறாய்க்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ திட்டுவாங்க. ஏன் இப்படி வேகமாக போகிறானுங்க, எல்லாம் மேலே ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுறது, அவன் செத்தான் கூட பரவாயில்ல, நமக்கு ஒன்றுமே, நாம் என்ன தப்பு பண்ணோம், இந்த ரோட்டிலலாம் வேகமாக போகிறோம். அப்போது வேகங்கிறது எதுக்கு தெரியுமா? மற்றவங்கள பயமுறுத்துறதுக்காக தான் வேகமாக போகிறது. வேகமாக போனால் மற்றவங்க பார்த்து பயப்படுவாங்க. வேகமாக இருக்கிறவங்கள பார்த்தா மற்றவங்க பயப்படுவாங்க. வேகம் என்பது ஒரு திறமையின் வெளிப்பாடாக இருக்குது. ஒரு வியந்து பார்ப்பாங்க, பயப்படுவாங்க. இந்த மாதிரி வேகத்தை பார்த்தால் வியந்து பார்ப்பாங்க, பயப்படுவாங்க. அது ஒரு திறமையின் வெளிப்பாடாகவும் இருக்கிறது. வேகத்தை வைத்து ஒருவருடைய திறமையை மதிப்பிட்டார்கள். ஒருத்தர் எந்த அளவுக்கு திறமையானவர்னா அவருடைய வேகத்தை வைத்து, ஒரு வேலையை எப்படி வேகமாக செய்கிறாரு,
எப்படி வேகமாக பேசுகிறாரு, எப்படி வேகமாக செயல்படுகிறார் என்பதை வைத்து ஒருவருடைய திறமையை மதிப்பிட்டார்கள். அதே நேரத்தில் வேகமாக செயல்பட்டால் மட்டும் போதாது, தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும். அப்படி வேகமாக செயல்பட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. அப்புறமா எப்போவாது தோணுச்சுன்னா வேகமாக செயல்படுவார், அப்படி கிடையாது. தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும். ஒரு நாள் முழுதும் வேகமாகவே இருக்கணும். அந்த மாதிரி கடைசி வரைக்கும் வேகமாக போயிட்டே இருக்கணும். அதனால் வேகமாக போகிறது முக்கியம் இல்லை, கடைசி வரைக்கும் நீங்கள் போகணும், அதுதான் முக்கியம். கடைசி வரைக்கும் போகணும். அதனால் தலதறிக்க வேகம் தேவையில்லை, நிதானமான ஒரு வேகம், கடைசி வரைக்கும் பயணிப்பதற்கு ஒரு நிதானமான வேகம் அப்படின்னு கூட அது அவர் சிலர் ரொம்ப வேகமாக இருப்பாங்க, கடைசி வரைக்கும் வேகமாகவே இருப்பாங்க. அது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அதனால் வேகங்கிறது ஒருத்தருடைய திறமையை மதிப்பிடுவதற்கும் அது அது ஒரு வேகத்தை கணக்கிட்டார்கள். திறமையை மதிப்பிடுவதற்காக, ஒருவருடைய திறமையை மதிப்பிடுவதற்காக வேகத்தை வைத்து மதிப்பிட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் எதுக்காக சொல்ல வரோன்னா, செருப்பு ஏன் போட்டாங்கன்னா வேகத்தை அதிகரிப்பதற்காக தான். செருப்பு போட்டால் வேகம் அதிகரிக்கும், நம்ம நடக்கிற வேகம், ஓடுகிற வேகம் அதிகரிக்கும், நேரத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செருப்பு என்பது போடப்பட்டது. கல்லிலிருந்தும் முள்ளிலிருந்தும் காலை பாதுகாப்பதற்கு அல்ல. ஆனால் அதுலேயும் ஒரு பாதுகாப்பு. வேகமாக போகும்போது இந்த கல் முள்ளை பற்றின கவலை நமக்கு தேவையில்லை. ஆனால் நோக்கங்கிறது வேகத்தை அதிகரிக்கணும். கல் முள்ளை பற்றின கவலை, கல் முள்ளிலேருந்து காலை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம செருப்பு போட்டோம் அப்படின்னா அதுக்கு செருப்பு தேவையில்லை. பார்த்து பார்த்து நிதானமாக நடந்தால் போதும். நிதானமாக நடந்தால் நம்ம நிறைய தூரம் போக முடியாது, நிறைய தூரம் போக முடியாது, வேகமாகவும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் செருப்பு போட்டால் நம்ம நிறைய தூரம் போக முடியும், சீக்கிரமாகவும் போக முடியும், நிறைய தூரம் போக முடியும், சீக்கிரமாகவும் போக முடியும், கால்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்துக்காக தான் செருப்பு அல்லது காலணிகள் அல்லது ஷூ இதெல்லாம் போட்டு அதெல்லாம் அணிந்ததற்கு காரணமாக இருக்கிறது.